வனிதா அவர் அதுக்கு மேலே நட்டுச்சு. இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுமா அவர். அது ஓத்த ஒய்யால் ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகளெல்லாம் இஷ்டத்துக்கு திட்டம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசட்டும், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசும். ஆமாம், யார் மேலே இருந்த கோபத்தை செட்டில் காமிச்சு. இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற அங்கீகாரம் நடிக்கும். அதாவது படத்தில் வந்து டைரக்டர் சார், சமுத்திரகனி சார் எல்லோரும் சொன்னாங்க, படத்தில் வந்து பயங்கரமாக திட்டினீங்க அப்படின்னு. அப்படி பொதுவாக சோக சீன்னா நம்மகிட்ட நடந்த ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளிசரின் போடாமல் அழுவாங்க அம்மாங்க. சரி இப்போனாலும் அதுமாரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்தில் யாரை நினச்சிக்கிட்டு அவரை திட்டினீங்க? எங்கள் அப்பாவை. அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லேயே ஊறி இருக்கு. ஸோ எங்கள் அப்பாவை நினச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு வருது. சூப்பர் சூப்பர்.